கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலே உங்களை கர்த்தருடைய ஊழியக்காரன் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய ஆண்டவர் நல்லவர், வல்லவர், பெரியவர், போற்றப்படத்தக்கவர். விசுவாசிங்க, கவலையை மறந்துடுங்க, கண்ணீரை துடைப்பார். வாழ பிறந்தவங்க வாழ்வீங்க, நீங்க சாதிக்க பிறந்தவங்க சாதிப்பீங்க. பயப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க. கர்த்தருக்குள்ள என்ன இருக்குதோ அதை வச்சு சந்தோஷமா இருங்க. இல்லைன்னு நினைக்காதீங்க, தேவைகளை அவர் பார்த்துக்கொள்வார். பிறந்தநாளை காண்கிற உங்களை வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற உங்கள் குடும்பங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய ஜீவார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? 1 நாளாகமம் 16:25. கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமாயிருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. இன்றைய ஜீவார்த்தின் தலைப்பு பயப்படத்தக்கவர். பயப்படத்தக்கவர், எல்லா தேவர்களிலும் பெரியவர். அதனால நாம் அவருக்கு பயப்பட வேண்டும். பயப்பட வேண்டும். அதாவது தவறு செய்தால் தண்டிப்பார் என்று ஒரு தகப்பனை குறித்த ஒரு பயம்தான் பிள்ளைகளை தவறு செய்யாம நடத்தும். அப்பா அன்பா இருக்கிறார், ஓகே, எப்படியும் விடுவார், என்ன செய்தாலும் ஒன்றும் செய்ய மாட்டாருன்னா நீ அப்படியே நிறைய போதனைகள் இருக்குது. ஆண்டவர்கிட்ட வாங்க, கோயிலுக்கு வாங்க, சர்ச்சுக்கு வாங்க, பாடுங்க, ஆடுங்க, எல்லாம் செய்யுங்க. ஆனா ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. ஒண்ணுமே நீங்க என்னாலும் செய்யலாம். ஏதாவது சொல்லி கொடுக்குறாங்களா? அப்படிப்பட்ட போதனைகளை கேட்குறீங்களா? என்ன போதனை கேட்கணும் தெரியுமா? நம்ம அப்பா பெரியவர், பணக்காரரு, நீதி உள்ளவர், நியாயம் செய்கிறவர், நம்ம தேவைகளை சந்திக்கிறவர், கொடுக்கிறவர். அதனால அவரை குறித்த ஒரு பயம் இருக்கணும். பயத்தோட கூடிய ஒரு பக்தி. பயந்துன்னு அவரை கண்டு நடுங்கி சாகிற பயம் இல்லை. நம்ம ஏதாவது தேவையில்லாம பண்ணச்சுன்னா அப்பாவுக்கு பிடிக்காது. அப்பாவுடைய அன்பு குறைஞ்சி போயிடும். அந்த பயத்தை தான் சொல்கிறேன். சிலர் ஒரு தடவை ஒரு செய்தி கேட்டேன். சும்மா கர்த்தருக்கு பயப்படணும் போதிக்கிறாங்க. என்ன பயந்து சாகிறது, ஆண்டவர் உலகத்தில் வந்தார் அப்படின்னு போதிக்கிறாங்க. அது கேட்குறவங்க என்ன நினைப்பாங்க? அப்படி பயந்து சாகண்டா. அப்பா பெரியவர், அவருக்கு பேரையும் கெடுக்கக்கூடாது. தப்பு பண்ணால் அவருக்கு அன்பு குறைஞ்சி போயிடும். அப்போ ஆசீர்வாதத்தை அவர் குறைச்சிருவார். அப்படி ஏன் நினைச்சா தானே வாழ முடியும்? அப்போ தானே நம்ம தீமை செய்யாமல் வாழுவோம். உண்மைதானே? உண்மைதானே? தீமை செய்தா ஆண்டவர் தண்டிப்பது இல்லையா? ஏன் அப்பா அம்மா உங்களை சின்ன வயசுல தண்டிக்கல? நீங்க ஏதாவது தவறு பண்ணும்போது கோவப்பட்டு கண்டிக்கல? சில சின்ன சின்ன கருத்து, சில சின்ன சின்ன அடியெல்லாம் தரல? ஏன்? அதான் அதே போலதான் நம்ம ஆண்டவர், அவர் நேசிக்கிறவங்களை சிச்சிக்கிறாராம். புரியுதா உங்களுக்கு? அதனால அவர் பயப்படத்தக்கவர். அவருக்கு பயப்படுற பயம் நமக்கு இருந்துச்சுன்னா எல்லாம் நடக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நம்ம தேவன் நம்ம தப்பு செய்தா தண்டிப்பாரு, ஆசீர்வாதம் வரான்னு நினைச்சிட்டேன்னா அவர்கிட்ட ஞானம் உள்ள வரும், ஞானம் அப்டேட் ஆகும், அறிவு உள்ள வரும், புத்தி வரும், நடத்துவார். புரியுதா? நம்ம ஆண்டவர் பயப்படத்தக்கவர். பயப்படுவீங்களா? பக்தியோடு கூடிய பயம் உங்களுக்கு இருக்குமா? ஒப்பு கொடுப்பீங்களா? அதனால ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆமாண்டவர், நீர் பெரியவராக இருக்கனால நாங்கள் உமக்கு பயப்படணும். அந்த கிருபை எங்க மேல வச்சிருங்க. இந்த ஜீவார்த்தை கேட்ட எல்லாருமே ஆண்டவரே உமக்கு பயப்படுற ஒரு பயத்தை எல்லாருக்கும் கொடுத்து இந்த உலகத்துல நம்ம தீமை செய்யக்கூடாதுங்கிற ஒரு சிந்தனை உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். நேர்மையை வாழட்டும், வியாதி விலகட்டும், பிசாசன் கட்டுகள் நிர்மூலமாகட்டும், சத்துருடைய வல்லமையில் அழியட்டும். இந்த நாள் ஒரு அற்புதம் எல்லாருக்கும் நடக்கட்டும். அப்படி செய்கிறேன். அதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.